ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் விஸ்பரிங் ஃபாரஸ்ட் வித் மீனா. ஓகே குட்டி சுட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமமே பார்க்க ரொம்ப பயங்கரமாவும் இருந்துச்சா, அதே டைம் அழகாவும் இருந்துச்சா. அங்க 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, மீனா ரீனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸான சிஸ்டர்ஸா. அவங்க ஒரு பக்கத்துல கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க பாட்டி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க, யாருமே அந்த காட்டுக்குள்ள போக கூடாது, அது மந்திர காடு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மீனா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரீனா அக்கா இருக்காங்களே, அவங்க ரொம்ப சுட்டி. அவங்க சொல்ற பேச்சே கேட்காம மீனாக்காவையும் கூட இழுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போலாம் வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த ரீனாக்கா. உடனே மீனாக்கா என்ன பண்ண முடியும், பாவம் தங்கச்சி கூப்பிட்டா போய் தானே ஆகணும். சரினா மீனாக்காவும் ரீனாக்காவும் அந்த காட்டுக்குள்ள போறாங்களாம். போகும்போது அந்த கலர்ஸா எல்லோ கலர் லேட்டர்ன் லைட்ஸ் மாதிரி இருந்துச்சா. அதுக்குள்ள ஒரு வண்டெல்லாம் இருந்துச்சா. பார்க்கவே ஃபாரஸ்ட் ரொம்ப அழகா இருந்துச்சா. அப்புறம் பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ். மீனாக்காவையும் பிடிக்க முடியல, ரீனாக்காவையும் பிடிக்க முடியல. நேச்சர் ஃபில்ட், அதாவது இயற்கை மயமான ஒரு ஊரா இருந்துச்சா. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னே துள்ளி குதிச்சு ஆடி ஓடினாங்களாம் ரீனாக்கா. அதுக்கப்புறம் அங்க மஷ்ரூம் காடுன்னு ஒண்ணு வந்துச்சான். அங்கேயும் குட்டி குட்டி டென்ட் எல்லாம் போட்டு ஒரு குட்டி குட்டி ஹவுசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அங்க யாருமே இருக்கிறது இல்ல. அப்போ ஒரு காலத்துல இருந்தவங்க தானா அந்த மஷ்ரூம் கொடைக்குள்ள இவங்களும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாங்களாம். கொஞ்ச நேரம் போக 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 அந்த மஷ்ரூம் காடே வந்து அவ்வளோ கிளிட்டரா க்ளோயிங்கா மாறிடுச்சா. அங்கங்க லைட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா. அப்பவே மீனாக்கா, ஆஹா இது ஏதோ மாயம்தான் போல, ஆனா இது தெரியாம ரீனா வந்து போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த மஷ்ரூம் காட்டுக்கு கீழே அழகா சீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மேலே எழும்பி வந்துச்சா. அதை என்ன பண்ண போனாங்க ரீனாக்கா, எடுத்து நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்களாம். அப்புறம் பார்த்தா அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மீனாக்கா எவ்வளவோ சொன்னாங்களாம். ஆனா அக்கா பேச்சு கேட்பாங்களா தங்கச்சி எல்லாம், கேட்கவே இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்தாங்களாம். அதை எடுத்து அவங்க அந்த சீட்ஸை வந்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாங்களாம். அது மந்திரமான சீட்ஸ்ல மீனாக்கா அட்வைஸ் பண்ணும் போதே அவங்க எடுத்திருக்க கூடாது. ஆனா அதை அவங்க எடுத்து புதைச்ச உடனே அங்கங்க குட்டி குட்டி ப்ளூ கலர் மஷ்ரூம்ஸ் மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சிச்சான். அந்த ப்ளூ கலர் மஷ்ரூம்ஸ் எல்லாம் என்ன, மந்திரம் சீட்ஸ்ல இருந்து வந்த பாய்சன் தான். அது ஒன்றும் ஒரு செடி கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ப்ளூ கலர் மஷ்ரூம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாம்பா மாறிடுச்சு. அது ஃபுல்லா பாய்சனஸ் பாம்பு, விஷம் நிறைஞ்ச பாம்பு. அவ்வளவுதான், ரீனாக்கா பயந்தே போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த பாட்டி காலத்துல சொன்ன கதை மீனாக்காக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் வந்து இந்த மந்திர காட்டை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. சரின்னு மீனாக்கா அவங்களெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன ப்ரேயர் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பாட்டி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தாங்களாம். ஸோ ஒரு ஹோப்போட அந்த ப்ரேயர் சொன்னோன்னே அந்த 5 ஆன்சஸ்டர்ஸும் வந்து அந்த மந்திர காட்டை திருப்பி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்களாம். ஸோ அந்த வில்லேஜே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சா. அந்த பெரிய பாம்பு இருந்துச்சு இல்லையா, அந்த பாம்பை அவங்க என்ன பண்ணாங்க, இனிமே இங்கே பாம்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாருக்கும் கிவிங் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி அந்த மரத்துக்கிட்ட போய் யார் என்ன கேட்டாலும் வரம் கொடுக்குற மாதிரி அவங்க அந்த பாம்பை மாற்றிட்டாங்களாம். ஸோ இவ்வளோ நாள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்த பாம்பை அவங்க குட் வைப்ஸாக ஆக்கி நல்ல மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த மரத்துக்கு நிறைய பவர் கொடுத்து, யார் உன்கிட்ட உண்மையான ஒரிஜினல் சோல் வந்து உண்மையா உன்கிட்ட வேண்டினாங்களோ அவங்களுக்கு நீ அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீக்கும் ஒரு ஆர்டர் போட்டு அந்த ட்ரீயை ரெடி பண்ணிட்டாங்களாம். அந்த ட்ரீ பக்கத்துலேயே உட்காந்து மீனாக்காவும் ரீனாக்காவும் பேசிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ இனிமேல் நான் சொல்ற அட்வைஸை நீ கண்டிப்பா கேட்கணும். என்ன ஏதுன்னே தெரியாம நான் அட்வென்ச்சர் பண்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னு போய் எதுலையுமே மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லிட்டே இருந்தாங்களாம். சரின்னு சொல்லி தங்கச்சி அப்புறமா தான் அதை பொறுமையா கேட்டுக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு. ஓகே குட்டி சுட்டீஸ், அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த காடு இந்த ஸ்னேக் எல்லாம் போய் அந்த மந்திரம் எல்லாம் போய் அந்த காடு பார்க்க அவ்வளோ கிளிட்டரிங்கா, மூன் லைட்ல அவ்வளோ அழகான பூக்கள் எல்லாம் பூத்து அந்த ஊரே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சா. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, நம்மளோட எல்டர் பீப்புள்ஸ் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அட்வைஸ் சொன்னா நம்ம கண்டிப்பா கேட்கணும்.
நம்ம அட்வைஸ் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்குறவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அட்வைஸ் கூட சொல்லணும். ஃப்ரீ அட்வைஸ்க்கு மதிப்பே இல்லை இந்த ஊரில். ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் கதைகள் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளோதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.